மிதுன ராசி மைனஸ் குரு பெயர்ச்சி 2026 முக்கிய விவரங்கள். தேதி ஜூன் 2, 2026. பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு கார்க்கா ராசி குரு பகவான் செல்கிறார். நிலை உங்கள் ராசிக்கு முதலாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு குரு வருகிறார். கடகத்தில் குரு உச்சம் பெறுவது மிகச்சிறந்த பலன்களை தரும். தன குரு தரும் ராஜயோக பலன்கள். ஜோதிட ரீதியாக 2இல் குரு அமர்வதை தனகுரு என்று சிறப்பாக கூறுவார்கள். அதுவும் உச்ச நிலையில் இருப்பது அபூர்வமான பலன்களை தரும். 1. பொருளாதார முன்னேற்றம். ஃபைனான்ஸ். வங்கிக் கணக்கு உயரும். இதுவரை கையில் பணமே தங்கவில்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு இனி சேமிப்பு உயரும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும். சொத்து சேர்க்கை. தங்கம், வைரம் மற்றும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். நிலம் அல்லது வீடு வாங்கும் முயற்சி இந்த ஆண்டு நனவாகும். கடன் தீரும். நீண்ட நாட்களாக உங்களை துரத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். 2. தொழில் மற்றும் வேலை. கரியர். பதவி உயர்வு. குருவின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தின் மீது விழுவதால் வேலையில் அதிகாரமும் செல்வாக்கும் கூடும். சம்பள உயர்வுடன் கூடிய புதிய வாய்ப்புகள் வரும். வியாபாரம். தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். குறிப்பாக வங்கி, கல்வி, உணவு மற்றும் நகை தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஜாக்பாட் ஆண்டாக அமையும். 3. குடும்பம் மற்றும் வாக்கு. ஃபேமிலி மற்றும் ஸ்பீச். வாக்கு வன்மை. உங்கள் பேச்சிற்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கும். உங்களின் ஆலோசனைகள் மற்றவர்களால் மதிக்கப்படும். மகிழ்ச்சி. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புள்ளது. சுப நிகழ்ச்சிகள். வீட்டில் திருமணம், குழந்தை பாக்கியம், காதுகுத்து போன்ற சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறும். 4. ஆரோக்கியம். ஹெல்த். குணமடைதல். நீண்டகால உடல் உபாதைகள் மறைந்து உற்சாகம் பெறுவீர்கள். முகத்தில் ஒரு தேஜஸ், பொலிவு உண்டாகும். எனினும் குரு 2இல் இருப்பதால் அதிக இனிப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. 2026இல் குருவின் நிலைகள். டைம்லைன். ஜூன் 2 வரை குரு உங்கள் ராசியிலேயே இருப்பதால் சுபச்செலவுகள் இருக்கும். ஜூன் 2 அக்டோபர் 31 குரு உச்சநிலையில் 2ஆம் வீட்டில் இருப்பதால் இதுவே பணத்தை சேமிக்க சரியான காலம். அக்டோபர் 31 முதல் குரு அதிசாரமாக 3ஆம் வீட்டிற்குச் செல்வார். இது தைரியத்தையும் குறுகிய கால பயணங்களையும் தரும். பரிகாரம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடவும். வியாழக்கிழமை விரதம். முடிந்தால் வியாழக்கிழமைகளில் ஒருவேளை உணவு மட்டும் உட்கொண்டு குரு பகவானை வணங்குவது கூடுதல் நற்பலன்களை தரும். தானம். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது குருவின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும்.